அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி அவளுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை மரியா திருச்செபமாலையின் அரசி என்று கொண்டாடப்படுகிறார். ஜெபமாலை அன்னையோடு தொடர்புடைய ஒன்றாக பல நூற்றாண்டுகளாக கருதப்பட்டு வருகிறது. திருச்செபமாலை, செபமே மாலையாக அணிந்தவர் அன்னை மரியா. இந்த திருச்செபமாலையை அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பவர்கள் தங்கள் வாழ்வின் பலன்களை கண்டவர்கள் என்பது நமது அனுபவம். ஜெபம் தான் ஒரு மாலையாகிறது. ஜெபமே மாலையாக அன்னை மரியாவுக்கு சூட்டப்படுகிறது. ரோசரி என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது. ரோஜா பூக்களால் ஆன மாலை, ஜெபத்தால் ஆன மாலை. ஜெபம் என்பது கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் தவிர்க்க முடியாத, தவிர்க்கக்கூடாத மூலக்கூறு. நீர்வாழ் பறவைகள் எவ்வளவு நேரம் நீரில் நீந்தினாலும் அவை உடனடியாக மேல் நோக்கி பறக்க முடியும். அதற்கு காரணம் என்ன என்றால், அவை அந்த நீரினால் அமுங்கி விடாமல் இருப்பதற்காக தங்களுடைய உடலிலிருந்து ஒரு திரவத்தை சுரந்து தன்னுடைய உடம்பிலே அவை அதை பூசிக்கொள்கின்றன. எப்படி பறவை
நீரிலே மூழ்கி விடாமல் அவற்றை காப்பாற்றுவது அவை சுரக்கும் இந்த திரவம்தான். அது சுரக்காமல் நின்றுவிட்டால் அன்றே அது பேரழிவாகி விடுகிறது. ஜெபம் என்பது நாம் நம்மையே காத்துக்கொள்வதற்காக நமக்கு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளும் ஆயுதம்தான் ஜெபம். ஜெபம் என்பது இறைவனிடம் எதையோ யாசிப்பது அல்ல, மாறாக இறைவனையே யாசிப்பது. Prayer is a longing not for gifts from God but for God himself. எனவே இறைவனையே அடைவதற்கான இந்த வழிமுறை, இதனை எளிதாக நாம் பின்பற்றுகிறோம். அதனால்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய திருச்செப மாலை 20 மறையுண்மைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதற்கு முன்னால் இது 153 மணி ஜெபமாலை என்று அழைக்கப்பட்டது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் கூடுதலாக 5 மறையுண்மைகளை இணைத்தார்கள். திருச்செப மாலையில் 4 மறையுண்மைகளை, ஒவ்வொரு மறையுண்மையிலும் 5 இரகசியத்தை நாம் தியானிக்கிறோம். 1 மகிழ்ச்சியின் மறையுண்மை, 2 துக்க மறையுண்மைகள், 3 மகிமையின் மறையுண்மைகள், 4 ஒளியின் மறையுண்மைகள். இப்படி திரும்ப திரும்ப அருள் நிறைந்த மரியை ஜெபத்தை சொல்லி, அதற்கு முன்பாக நாம் இதனை விண்ணுலகில் இருக்கிற தந்தை ஜெபத்தோடு ஒவ்வொரு 10 மணிக்கு முன்பாக நாம் சொல்லுகிறோம். அதற்கு முன்பாக திருச்செப மாலையை ஆரம்பிக்கிற பொழுது நம்பிக்கை அறிக்கையை சொல்லி 3 தேவ இரகசியங்களை, அதாவது அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மறையுண்மைகளை குறிப்பதற்காக 3 அருள் நிறைந்த மரியாயை சொல்லி, அதற்கு பிறகு ஒவ்வொரு மறையுண்மையிலும் 5 இரகசியங்களை நாம் சொல்லி முடிக்கிறோம். இப்படி இந்த மறையுண்மை திருச்செப மாலை ஜெபிக்கப்பட்டு வருகிறது. எனவே திருச்செப மாலை என்பது நம்மை வாழ்விப்பது, நமக்கு தேவையானது. நாம் அன்னையின் மடியில், அன்னையின் பாதத்தில் வைக்கக்கூடிய சிறந்த ஒரு ஜெபமுறை. இந்த ஜெபமுறையை நாம் தினமும் பின்பற்றுவோம். ஜெபமாலையை தினமும் சொல்லி வெற்றி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். திருச்செப மாலை ஜெபித்து ஒரு போரிலே கிறிஸ்தவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எனவே திருச்செப மாலையை நம்முடைய ஆயுதமாக்கிக் கொள்வோம். மரியே வாழ்க. தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவே
இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது புனித இசபெல் நர்சிங் கல்லூரியின் பொறுப்பாளரும் பேராசிரியருமாக தனது பணியினை செம்மையோடு செய்து கொண்டிருக்கிற அருள் சகோதரி நான்சி செபாஸ்டியன் அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். சிஸ்டர் வணக்கம். வணக்கம். சிஸ்டர், மதர் மேரி பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் மதர் மேரிய. மதர் மேரி கிட்ட பிடிச்ச விஷயம்னா என்னது? മദർ മേരി അവരുടെ ഒബീഡിയൻസ് കടവുളയ്ക്ക്, പിന്നെ അവരുടെ നമ്പിക്കை, അവരുടെ പാസം കടവുളിൽ പാസം എന്നാൽ എല്ലാ ഓൾ വേൾഡ് ഈ ലോകം മുഴുവനുള്ള അവരുടെ സ്നേഹം പാസം അതെനിക്ക് പിടിക്കും. நீங்க உங்க கோ சிஸ்டர்ஸ் கூட நீங்க டெய்லி ப்ரே பண்ணுவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் பத்தி நீங்க சொல்லுங்களேன். കുഞ്ഞായിരുന്നപ്പോ മുതലേ എനിക്ക് റോസറി ഭയങ്കര വിശ്വാസം. ഞാൻ സിസ്റ്റർ ആകുന്നതിന് മുൻപ് ഒരു 3 മാസം രാവിലെ, കാര്യം എനിക്ക് വീട്ടിൽ നിന്ന് എനിക്ക് പെർമിഷൻ കിട്ടിയില്ല. അപ്പൊ രാവിലെ 4-4:30 മണിക്ക് ഞാൻ എഴുന്നേറ്റിട്ട് ഒരു റോസറി മുട്ടി നിന്ന് ഒരു റോസറി പ്രാർത്ഥിക്കും, ബൈബിൾ വായിക്കും. അത് കഴിഞ്ഞ് ഞാൻ പഠിക്കാൻ തുടങ്ങും. പക്ഷെ ഇത് ഞാൻ ചെയ്തത് 12th പഠിക്കുമ്പം. എന്നെ വീട്ടിൽ നിന്ന് അവർ സിസ്റ്റർ ആവാൻ വേണ്ടി സമ്മതിക്കാൻ. ഓക്കെ, ആൻഡ് അവര് എന്താ എൻ്റെ ഫ്യൂച്ചർ ലൈഫ് ഐ വാണ്ടഡ് ടു ഡിസൈഡ് വെദർ ഇറ്റ് ഇസ് മാരേജ്, വെദർ ഇറ്റ് ഇസ് വൊക്കേഷൻ. ഓക്കെ, വെക്കേഷൻ റിലീജിയസ് ലൈഫ്. മദർ മേരി ഹെൽപ്ഡ് മീ ഓക്കെ ടു ചൂസ് മൈ ലൈഫ് സ്റ്റൈൽ. ഒരു 3 മാസം കഴിഞ്ഞ് ഒരു സിസ്റ്റർ ഞങ്ങളുടെ കോൺവെന്റിൽ നിന്ന് വന്നു. ആ ടൈമിലും അന്ന് എനിക്ക് രാവിലെ പ്രാർത്ഥിക്കാൻ സമയം കിട്ടിയില്ല. എൻ്റെ കുറച്ച് സാറ്റർഡേ കുറച്ച് എൻ്റെ അമ്മയെ ഹെൽപ്പ് ചെയ്ത് അതെല്ലാം കഴിഞ്ഞ് ഞാൻ എൻ്റെ റൂമിൽ റോസറി പ്രാർത്ഥിക്കുന്ന സമയത്ത് സാറ്റർഡേ, അത് ഗ്ലോറിയസ് മിസ്റ്ററി, 2ാമത് രഹസ്യം പ്രാർത്ഥിക്കുന്ന സമയത്ത് അവിടെ സിസ്റ്റർ കടന്നു വന്നു ഒരു കുട്ടിയുമായിട്ട്. അപ്പൊ വന്ന് ചോദിച്ചു, സിസ്റ്റർ എങ്ങനെയാന്ന് ഞങ്ങൾ കേട്ടു, യു ഹാവ് ദ ടേസ്റ്റ് ഫോർ റിലീജിയസ് ലൈഫ്, വി ഹേർഡ് വെദർ. Then I told, I am asking God, but mainly I was praying to Mother Mary. So that is my faith. Always Mother Mary is my mother. She is the heart of our college, heart of our convent, heart of my life. And God is the brain of my life. நீங்க அழகா சொன்னீங்க, மதர் மேரி உங்க வாழ்க்கையில இதயமா இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய கல்லூரிக்கும் இதயமா இருக்கிறாங்க, உங்க வாழ்க்கையிலையும் இதயமா இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துறாங்க அப்படின்ட்டு நீங்க பதிவு பண்ணீங்க. மகிழ்ச்சி சிஸ்டர். நீங்க ஒரு பேராசிரியரா எங்க கல்லூரியில பணி செய்யறீங்க. அதே சமயத்துல இந்த நர்சிங் காலேஜும் பொறுப்பாளராக இருக்கீங்க. இன்றைய மாணவர்கள் எப்படி இருக்கணும், ஃபெய்த்ல ஆன்மீக வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க? എല്ലാവരും ഓക്കെ, അത് ക്രിസ്ത്യൻസോ ഹിന്ദു മുസ്ലിം എല്ലാവർക്കും ബേസിക് ആയിട്ട് ദൈവത്തിലൊരു വിശ്വാസം വേണം. ഓക്കെ, ദൈവത്തിലുള്ള വിശ്വാസം, നമ്പിക്കൈ, അത് ആ വിശ്വാസം ഉണ്ടെങ്കിൽ നമുക്ക് നമ്മളിലും വിശ്വാസം വരും. ദൈവത്തിലുള്ള ആ വിശ്വാസം നമുക്ക് ധൈര്യം തരും ജീവിതത്തിൽ മുന്നോട്ട് പോകാൻ. ഓക്കെ, നെവർ ടു ഗോ ഫോർവേഡ്, മുന്നോട്ട് പോകാൻ, ടു അച്ചീവ് അവർ ഗോൾസ് ഇൻ ലൈഫ്. ആ വിശ്വാസം, ആ നമ്പിക്കൈ ദൈവത്തിലുണ്ടെങ്കിൽ നമുക്ക് ദൈവം എപ്പോഴും നമ്മളെ ഹെൽപ്പ് ചെയ്യാൻ വേണ്ടി കാത്തിരിക്കുക. കാരണം ദൈവം നമ്മുടെ അപ്പാവും അമ്മാവും എല്ലാം ദൈവം. ഓക്കെ, ഒരു ടൈമില് അപ്പ നമുക്കില്ല, ഒരു ടൈമിൽ അമ്മവും ഇല്ല. எப்பவுமே கடவுள் നമ്മുടെ കൂടെ இருக்கும்.
ஓகே ஓகே. சில சமயங்களில் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்பாவும் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாங்க, அம்மாவும் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாங்க. நமக்கு வாழ்க்கை முழுக்க உடனிருந்து வழிநடத்துறது கடவுள், மரியன்னை அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பணி சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் சிஸ்டர். நல்லா பணி செய்யுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. இனி இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது புனித இசபெல்லா நர்சிங் கல்லூரியின் பொறுப்பாளரும் பேராசிரியருமான அருள் சகோதரி நான்சி செபாஸ்டியன் அவர்கள். அவருடைய அனுபவங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயும் எங்களின் அன்னையுமாகிய கன்னிமரியாவை திருச்செபமாலையின் அரசியே என்று நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். இறைவா, ஜெபங்களிலெல்லாம் மிக எளிமையானதாகவும் அதே வேளையிலே ஜெபங்களில் எல்லாம் மிக உன்னதமானவும் இருப்பது திருச்செபமாலை என்பதை நாங்கள் அறிவோம். அன்னை கன்னிமரியாள் புனித டோமினிக்கு வழியாக திரு அவைக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஜெபம் இந்த திருச்செபமாலை. திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே சிறப்பாக துறவற குழுமங்கள் 150 திருப்பாடல்களை ஜெபிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர். அதற்கடுத்து வந்த காலகட்டங்களிலே சாதாரண மக்கள், அதுவும் எழுத படிக்க தெரியாத அந்த மக்களும் அந்த துறவிகளைப் போலவே 150 திருப்பாடல்களுக்கு பதிலாக 150 அருள்நிறை ஜெபத்தை சொல்லி அந்த துறவிகளோடு இணைந்து அந்த ஜெபத்தில் ஈடுபடுவதாக திரு அவை எங்களுக்கு போதித்திருக்கின்றது. ஆண்டவரே, இந்த திருச்செபமாலையிலே மீட்பினுடைய மறை உண்மைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தியானித்து அந்த மறை உண்மையை எங்கள் வாழ்வாக்கிட வேண்டுவது இந்த திருஜெபமாலை. 16வது நூற்றாண்டிலே சிலுவை போர்களின் போது லெப்பாந்தோ என்ற இடத்திலே நடந்த போரிலே கிறிஸ்துவ படைகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்ததும் இந்த திருச்செபமாலை. ஆண்டவரே, அன்னை மரியாவோடு இணைந்து அந்த அன்னை மரியாள் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த திருஜெபமாலையில் நாங்கள் நிலைத்திருக்கவும், அதனுடைய தன்மையையும் பலன்களையும் போற்றவும், இடையராது ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதில் நாங்கள் ஈடுபடவும், மற்றவர்களுக்கு அந்த ஜெபமாலை பக்தியை, ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய பலன்களை எடுத்துரைக்கவும் எங்கள் எல்லாருக்கும் அருள்வீராக. திருஜெபமாலையின் அரசியாகிய கன்னிமரியாள் எங்கள் தாய் இந்த ஜெபத்தின் வழியாக உலக மீட்புக்கு வழிவகுப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. மின்னொளி தாரகை
செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. புண்ணியமே நிறை மாதுனி விண்ணவர் போற்றிடும் அம்மணி. புண்ணியமே நிறை மாதுனி விண்ணவர் போற்றிடும் அம்மணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. வான்லோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி.